விழாவிற்கு வருகையுள்ள அசோக் பாரதிய ஜனதா கழகத்தின் கௌரவ தலைவர் திரு எம் நாராயணன் அவர்களை வருக வரவேற்பு சொல்கிறோம். திருச்சி அவர்களும் வருக முடிச்சிருக்கிறோம். நாட்டின் பிரதமர் விஜயனையும் வருக வரவேற்பு சொல்கிறோம். மாவட்ட గౌరవమైన ఆత్మీయ సోదర సోదరులారా, ఈరోజు నరేంద్ర మోడీ యొక్క పుట్టినరోజును కొండటాడడానికి మన బీజేపీ పార్టీ తరఫున, అశోక్ పార్టీ తరఫున ముఖ్యమైన గౌరవ తలవీరులు ఇక్కడ ఉన్నారు. వాళ్ళ గౌరవమైన బాలకృష్ణ గారికిను, అన్న నాగరాజన్ గారికిను, ముండ్రాజన్ గారికిను, ఇంకా మన కమిటీ తరఫున నరసింహన్జీ గారికిను అందరూ కూడా ఈ అశోక్ జీవి తరఫున అందరికీ శుభాకాంక్షలు తెలియజేస్తూ ఈ కార్యక్రమానికి అధ్యక్షత వహించిన మన అశోక్ మూర్తిజీ గారికిను, మరియు వెంకటేష్ గారికిను, మరి సింధే గారికిను, మొత్తం కార్యకర్తలు అందరికీ కూడా మా భారతీయ జనతా పార్టీకి శుభాకాంక్షలు తెలియజేస్తున్నాం. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கும் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களும் தலைமை தாங்கியிருக்க அவர் இப்போது வந்து உங்க முன்னாடி வருவார். அன்பார்ந்த இங்கு சேர்ந்திருக்கும் எல்லா முக்கிய அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறேன். இந்த விழாவை இந்த மாதிரி நடைபெறுவதற்கு எல்லா தொழிலாளர்களையும் நான் வரவேற்று மகிழ்ச்சி பெறுகிறேன். வணக்கம். பாரத் மாதா கி, மோடிஜி கி, பாரத் மாதா கி. அசோக் யூனிட் 2 பாரதிய தொழிலாளர் அமைப்பின் சார்பாக இந்த விழாவிற்கு வருகை தருக்கும் எங்களது கௌரவ தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கும், பாலகிருஷ்ண அவர்களுக்கும், முன்ராஜ் அவர்களுக்கும், சீனிவாஸ் அவர்களுக்கும், ரவிநாத் அவர்களுக்கும், சூரியகுமார் அவர்களுக்கும், மாவட்ட நாராயணன் அவர்களை பாரதிய தொழிலாளர் அமைப்பின் சார்பாக வருக வரவேற்பை மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க மண்டல தலைவர் அவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள காரியகர்த்த அனைவர்களுக்கும் லைலான் தொழிற்சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அசோக் லேலண்ட் யூனிட் 2 பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் இன்றைய தினம் இனிப்புகள் வழங்கி இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய சங்கத்துடைய தலைவர் மூர்த்தி அவர்களை, நம்முடைய
முன்னாள் தலைவர் வெங்கடேசன் சார் அவர்களே, கார்த்தி அவர்களே மற்றும் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் நாராயணன் அவர்களே, நம்முடைய தொழில் பிரிவுடைய மாநில அமைப்பாளர் அன்னார் பாலகிருஷ்ணன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் முன்ராஜ் அவர்களே, நரசிம்மன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, அப்பண்ணா அவர்களே, இந்த பகுதியை சேர்ந்த ஒன்றிய தலைவர் சூரிய அவர்களே, இன்னும் எண்ணற்ற என்னுடைய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்பாக இந்த நம்முடைய லைலாண்ட் 2 யூனிட்டில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தொழில் சங்கத்தை ஆரம்பித்து மிக துடிப்பான முறையில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இந்த லைலாண்ட் 2 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்துள்ளது. அதற்காக அயராது பாடுபட்டு நம்முடைய பாரத பிரதமருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக வரலாற்றில் இப்படி ஒரு பாரத பிரதமர் வரலாற்றிலே கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக நம் நாட்டுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜாதி மத பேதமின்றி மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஏழை எளிய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் துயரப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலே இரவு பகல் பாராமல் உழைத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் எண்ணற்ற நல்லதொரு திட்டங்களை மக்களுக்காக கொடுத்துக் கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் இன்று நாம் அனைவரும் அவர் நன்றாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இன்னும் நீண்ட ஆயுளோடு அவர் இந்த மக்களுக்காக சேவை புரிய இறைவன் நல்லதொரு அவருக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் காலையிலிருந்து அனைத்து பகுதியிலும் கூட அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள், ஆங்காங்கே அன்னதானங்கள், எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் அவர் செய்த ஒரு தியாகம். நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு தலைவர், இந்த நாட்டிலே 3வது முறையாக பாரத பிரதமராக அனைத்து மக்களும் ஒத்துக்கொண்டு அவர்தான் பாரத பிரதமராக இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டிலே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் இந்த விழா எடுப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் நல்லதொரு நிகழ்ச்சிகளை செய்து காட்ட வேண்டும். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய பிரதமர் என்னதான் நல்லது செய்தாலும் கூட ஒரு சில தலைவர்கள், ஒரு சில சுயநலவாதிகள் நம்முடைய பிரதமரை ஏதோ ஒரு விமர்சனம் செய்து கொண்டிருப்பது வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தூசு தட்டி அவர்கள் என்ன செய்தாலும் கூட அதை கடந்து செல்ல வேண்டும். இதையும் நாங்கள் கடந்து செல்கிறோம் என்று நினைத்து யார் என்ன செய்தாலும் கூட நம்முடைய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள், என் அன்பு சகோதரர்கள், நீங்கள் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கும் இந்த தொழிற்சங்கத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நல்லதொரு திட்டங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதே போல உங்கள் பின்னால் நாங்கள் அனைவரும் நிற்போம். இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் கூட உங்கள் பின்னால் நின்று உங்களுக்காக போராட வாழாட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமது கட்சி உங்கள் பின்னால் நிற்கும் என்ற இந்த உறுதியோடு இந்த நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஸ்வகுரு நரேந்திர மோடி ஜெய்கி, உலகநாயகன் நரேந்திர மோடி ஜெய்கி, ஜெய் ஸ்ரீராம். 75வது நாள் பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய மண்டல தலைவர் சூரியகுமார் அவர்களே, மாவட்ட தலைவர் நாராயணஜி அவர்களே,
தொழில்பிரிவினுடைய மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன்ஜி அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்களே, இந்த ஏற்பாடுகளுக்கு உதவி பண்ணக்கூடிய மூர்த்தி அவர்களே, தொகுதியினுடைய பொறுப்பாளர் மாவட்ட பொருளாளர் தங்கராஜ் அவர்களே, மாவட்ட செயலாளர் நாகு அவர்களே, நரசிம்மன்ஜி அவர்களே, மண்டலுடைய பொதுச் செயலாளர் ரவீந்திர ரெட்டி அவர்களே, ஏனிய அப்பண்ணா அவர்களே, தமிழ்ச்செல்வம் அவர்களே, நாகராஜ் அவர்களே, சக்தி அவர்களே, ஏனிய முருகேஷ் அவர்களே, ஏனிய காரியகர்த்தா சொந்தங்களே, உண்மையிலே இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சியில நம்ம கலந்துகிட்டு வந்தோம். ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் ஸ்வேதா, மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் ஸ்வேதா அவர்களே, உண்மையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சி காலையிலிருந்து எல்லா இடத்துல ஒரு சக்தி கேந்திரம் ஒரு பூத் வைஸ் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இது நம்மளுடைய நரேந்திர மோடி நாட்டுக்காக எப்படி எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாம் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகமே நம்ம பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரியகர்த்தான்னா அது நரேந்திர மோடிஜி. அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு இன்னைக்கு 75 முடிச்சு 76வது பிறந்த நாள் கொண்டாட ஒரு பாக்கியம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. கடவுள் அவருக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அவருக்கு எல்லாமே கொடுக்கட்டும் சொல்லி இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சேவை பண்ணா எல்லாம் அவருக்கு கொடுக்கட்டும் சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசோக் லேனுடைய மூர்த்தி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நாராயணன் அவர்களே, இந்த மண்டலுடைய தலைவர் சூரிய அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவரும் தமிழ்நாடுடைய தேசிய செயற்குழுமான மாநில செயற்குழுமான முன்ராஜ் அவர்களே, நாகராஜ் அவர்களே, அப்பணக்கத்தை கொடுக்குவேன். முதல்ல இந்த கேட்டில் நிற்கிறேன்னு சொன்னா நான் அசோக் லேனுடைய எக்ஸ் எம்ப்ளாய், என்னுடைய எம்ப்ளாயி நம்பர் S719. எது S719 1987 ரெசைன்மெண்ட் வெளியே வந்துட்டேன். வெளியே கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். முதல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 76வது பிறந்த நாள். 75 ஆண்டுக்கு முடிச்சிட்டாரு. 76வது பிறந்த நாள். அவர் பாத்தீங்கன்னா சாதாரண டீ விற்கிற குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரும் டீ வித்தவர். இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதம மந்திரியா வந்திருக்காருன்னு சொன்னா அவருடைய உழைப்பு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அது மட்டுமே இல்லை, இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த நாட்டு மக்கள் 140 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றது யார் சொல்றாரு? திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? இந்த 140 கோடி மக்களும் இந்த என்னுடைய குடும்பம் தான் சொல்றார். அதனால பாத்தீங்கன்னா அவர் நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்றதுக்காக இன்னைக்கு 20 மணி நேரம் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டுமே இல்லைங்க, எந்த வெளிநாட்டுக்கு போனாலும், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பிரதம மந்திரி போனாலும் அங்க ஏதாவது ஒரு நாளாவது இருந்துட்டு இவர் நைட்டோட நைட் போறாரு. அங்க தங்குறது கூட கிடையாது. என்ன கூட்டம் இருக்கிற அந்த மீட்டிங் அட்டன் பண்றாரு, திரும்பி வந்துடுறாரு. ஒரு நிமிஷம், ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றது. அந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களுடைய மேல அக்கறை வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டுமே இல்லை, ஜிஎஸ்டி அப்படின்றத மாற்றம் 22ஆம் தேதி வரப்போகுது. எல்லாருக்கும் பயனுள்ளதா. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நம்ம லைலாண்டுக்கு பாத்தீங்கன்னா 28% சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் 18% தான் அதுக்கு சார்ஜ். அசோக் வண்டியினுடைய விலை என்னாவும் குறையும், 10% விலை குறையும். இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். GST 2 அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 4-5 வருஷம் கழிச்சோ இல்ல அந்த 6 வருஷம் கழிச்சோ ஒரு GST ஒரே சிங்கிள் டேரிஃப்ல வந்துட போகுது. இதையெல்லாம் செய்யறதுக்காக தான் திரு நரேந்திர மோடி அவர் உழைச்சிட்டு இருக்காரு. அவரை பாத்தீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்குன்றதோட நோக்கத்தோட மட்டும்தான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா
படித்தவங்க. இப்போ அசோக் லேண்ட் இருக்காங்கன்னு சொன்னா அசோக் லேண்ட் இருக்கவங்க குறைந்தபட்சம் எஸ்எல்சி படிச்சவங்களா இருப்பாங்க, குறைந்தபட்சம். அதுக்கு மேல ஐடிஐ படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, இன்ஜினியர் எல்லாமே நிறைய இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டை வந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமை. தமிழ்நாடு 2014க்கு முன்னாடி அகில இந்திய அளவில் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேப்பரை எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு எதில் ஊழல் நடந்திருக்கும் இப்போ பார்க்க வேண்டிய நிலைமை இருந்தது. இன்னைக்கு அவர் வந்த பின்னாடி 25 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தில் கூட அவரை லஞ்சம் வாங்கினார்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. யதா ராஜா ததா பிரஜா. தலைவன் சரியா இருந்தா எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாம இந்த நாட்டை உலகத்திலேயே விஸ்வ குருன்னு எல்லாரும் சொன்னாங்க. விஸ்வ குரு இல்லை, அவர் சொன்னது எனக்கு நான் மாத்திருக்காரு. விஸ்வமித்ருன்னு என்ன, குருன்னு என்ன, இந்த உலகத்திலேயே குருவா இந்தியா இருக்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா அவர் என்ன சொன்னார், அதை மாத்தி பேசும்போது, டெல்லியில பேசும்போது என்ன சொல்லிருக்காரு, விஸ்வமித்ரு. எல்லாருமே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதனால அவருடைய கருத்தை பலப்படுத்தணும். குறிப்பா லைலனுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து வருகின்ற காலங்களில் வரக்கூடிய எலெக்ஷன்ல பிஜேபி கட்சி ஆதரிக்கணும். பிஜேபியுடைய கூட்டணி கட்சியில் ஆதரிச்சு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. கட்டாயம் என்ன இருக்கு, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். அவங்க என்ன பண்றாங்கன்றத பேசினா அது தனி அரசியல் பேச வேண்டாம். இப்ப நான் அதை பேச வரல. இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய பிறந்தநாளை மட்டுமே கொண்டாடுறதை பத்தி பேச வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவருடைய கருத்தை பலப்படுத்துவோம். அவரை ஆண்டவன் அவருக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் கொடுத்து இந்த நாட்டை இன்னும் உன்னத நிலை கொண்டு போவதற்கு இங்கே வருகை தந்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட தலைவர் திரு நாலஞ்சி உரையாற்றுவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இன்று ஒசூரில் அசோக் லேலாண்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்தநாளுக்காக 1000க்கும் மேற்பட்ட இனிப்புகளும் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி பாஜக சார்பாக உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய திரு மூர்த்தி அவர்களையும், ஸ்ரீராம் சாம்ராஜ் அவர்களையும், ராமச்சந்திரன் அவர்களையும், கார்த்திகேயன் அவர்களையும், வெங்கடேஷ் அவர்களையும், கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், ஸ்ரீவத்சா அவர்களையும், குமார் அவர்களையும், கார்த்திக் அவர்களையும் மற்றும் அனைத்து ரக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஓசூர் அண்ணாவே கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா ஓசூருடைய வளர்ச்சி ஆரம்ப கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணது யாரானா அது அசோக் லேலாண்ட் தான். அந்த அசோக் லேலாண்ட் வந்த பிறகுதான் ஒசூர்ல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஒரு காலத்துல தொழில்துறை என்னவே அது ஓசூர்ல முக்கியமான ஒரு கம்பெனி என்ன அது அசோக் லேலாண்ட். இந்த அசோக் லேலாண்ட் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஓசூர்ல முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் எப்போ இந்த தங்க நாற்காலி சாலை இந்த ரோடு போட்டாங்களோ அப்போ இந்த ஓசூருக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சது, ஒரு வளர்ச்சி இருந்தது. அப்பதான் ஆரம்பம். இது ஓசூருடைய முக்கியமான வளர்ச்சி காரணம் நம்ம முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தான். அவரும் இந்த காலகட்டத்தில் நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகம் முழுக்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மோடி 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 சொல்லிட்டே இருக்காங்க. காரணம் அவர் இந்த நாட்டுக்காக அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நாமளும் இந்த பிஜேபி யாரெல்லாம் இருக்கிறோமோ எனக்கு தெரியும், இந்த பிஜேபி காரங்க எல்லாருமே அவங்க வீட்டை பத்தி கவனிக்க மாட்டாங்க, அவங்க தொழில் பத்தி யோசிக்க மாட்டாங்க. எப்பவுமே கட்சி நாடு இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் பிஜேபி. இந்த பிஜேபி கட்சியோட பியூட்டி அதுதான். எந்த எதிர்பார்ப்பு இல்ல. நாடு 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 நாடு. நான் இப்ப பார்த்தேன், பஸ்ல இறங்கி ஒரு 50 பேர் 60 பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி கொடி, இந்த காவி கொடி, அந்த மோடியை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிய ஒரு சந்தோஷம். எல்லாருமே போக நான் பார்த்தேன். அதே ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு தெரிஞ்சதுன்னா வஞ்சித தாவலி சொல்லிட்டு உள்ள போவாங்க கண்டிப்பா. நான் ஒரு கட்சியை குறை சொல்லல.
எப்படி இருக்கணும் ஒரு கட்சின்றதுக்கு உதாரணம் தான் பிஜேபி. சோ அந்த மாதிரி ஒரு பிரதமருக்கு பிறந்தநாள் 75வது பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கொண்டாடு எப்படி இருக்குன்னா பாருங்க, எல்லாரும் ஒரு தலைவருடைய பர்த்டே எப்படி இருக்கும்னா கேக் கட் பண்றது இல்ல தீபம் ஆரம்பிறது. நம்ம கட்சியில அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ஓசூர் தொகுதியில மட்டும் 1 லட்சம் மரக்கன்றுகள் வைக்கணும்னு சொல்லி நமக்கு தலைமையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா பேர்ல அம்மா பேர்ல ஒரு மரக்கன்று செடி வைக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அந்த மாதிரி வேலை தொடர்ந்து 15 நாள் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்வச் பாரத் நாடு முழுக்க சுத்தம் பண்ணணும். ஸ்வச் பாரத் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம மேற்கு மாவட்டத்தில் 1006 பூத் இருக்கு. 1000 பூத்துல இன்னைக்கு ஒரு கோயிலும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்வச் பாரத் பண்ணி அங்க பிரசாரம் கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய உண்மையான விஷயங்கள். சோ இந்த மாதிரி தொடர்ந்து வேலை பண்ணிட்டே இருக்கிறோம். இதுல இன்னைக்கு பாருங்க, இந்த மண்டல் தலைவர் மரியாதைக்குரிய திரு சூர்யாஜி அவங்களும் இல்ல அந்த மண்டல் நிர்வாகிகள் இங்க கலந்து கொண்ட ரவீந்திரன்ஜி, முன்னாள் மண்டல் தலைவர் வீரபத்ரன்ஜி மற்றும் அந்த மண்டல இருக்கிற அனைத்து ரக பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி இந்த அசோக் லேலன்ல வேலை செஞ்சு கொண்டு இந்த நாட்டை காப்பாற்றணும் தர்மத்தை காப்பாற்றணும் சொல்லி இந்த வயசுல கூட இந்த மாதிரி ஒரு பொடி போட்டுனால வேலை செய்யறேன்னு சொல்லி வருது நிஜமாக எந்த கட்சியிலும் கிடைக்காது. எந்த எதிர்பார்ப்பு இல்ல, செஞ்சுட்டே இருக்காங்க. பாருங்க, ஸ்வீட் 2 பாக்ஸ் இங்க இருக்கு, 10 பாக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. சார்பாக எங்கள் கௌரவ தலைவர் நாராயண சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நன்றி. சார் கொடுங்க மொய் ಏಣ ಅಟ್ಲ ಏಣ ಎತ್ತೈತಿ ಏಣ ಸರ್ ಬೇಡರ ರಾಣಿ ಸರ್ ஏணு எத்தீனு సార్ తీసుకుంటారా అంతే ఆయన పక్కన పోతా
No, sir. Good. Ahí está.